இந்த சர்ச் வந்து திருநெல்வேலியில் இருக்குது. இது திருநெல்வேலியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த சர்ச்சோட நேம் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லுங்கள். இன்றைக்கி திருநெல்வேலியில் ஒரு வேலையாக போயிருந்தோம். அது என்னங்கிறத உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். போகும்போது சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு போனோம். ரொம்ப பெரிய சர்ச்சாக இருக்குது. நான் வந்து இதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நாங்கள் போயிருக்கேன். என்னோடய அண்ணன் வந்து இந்த ஸ்கூலில் தான் படித்தான். இது பக்கத்தில் ஒரு ஸ்கூல் உண்டு. நான் வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் படித்தேன். அப்போது வந்து நாங்கள் போயிருக்கோம். ஆனால் வந்து எனக்கு மெமரியில் இவ்வளோ பெரிய சர்ச் இதெல்லாமே ஞாபகத்தில் இல்லை. பாப்பாவுக்கு வந்து இந்த சர்ச் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் இதுக்கு முன்னாடி போகும்போது அவளை கூட்டிகிட்டு போயிருந்தோம். இன்றைக்கும் கூப்பிட்டு போகிறோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டா. திருநெல்வேலிக்கு வந்து சாரீ எடுக்கிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம். இந்த சாரீ எதுக்கு அப்படின்னா எங்கள் ஊரில் அசனம் வருதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு தான். எல்லா ஊர்லேயும் திருவிழா எப்படி கொண்டாடுவாங்க அதே மாதிரி எங்கள் ஊரில் இந்த அசனம் வந்து திருவிழா மாதிரியே இருக்கும். அதில் எல்லாருமே நல்லா புது ட்ரெஸ் போட்டு, அதுவும் எங்கள் ஊரில் வந்து ஃபுல்லாகவுமே இந்த ஸ்டோன் வச்சு சீக்வன்ஸ் வச்சு நல்லா ஜகஜகன்னு உடுத்திருப்பாங்க. நைட்டு தானே அசனம், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக இருக்கும். சரி ஓகே, அதுக்கு சாரீ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் போயிருந்தேன். மேக்ஸிமம் இந்த பட்டு சாரீ செக்ஷன் போனாலே லேடிஸ் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா மாற்றி மாற்றி நம்மளுக்கு அதே கலர் தான் வச்சுருப்பாங்க. எடுத்த கலரே எடுத்த மாதிரி இருக்கும். சரி யூனிக்காக இன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு தேடிட்டு இருந்தேன். அதில் ஒரு 3-4 சாரீ வச்சு பார்த்தேன். என்ன சாரீ எடுத்தேன் அப்படிங்கிறது வந்து நான் அசனம் அன்னைக்கு சொல்கிறேன். இதில் வந்து எந்த சாரீ எனக்கு நல்லா இருக்குது, நான் எந்த சாரீ எடுத்திருப்பேன் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்களாங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ட்ரெஸ் பார்க்க போனோம். சராரா அப்படிங்கிற ட்ரெஸ் வந்து எப்பத்துலேருந்து இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ தான் கொஞ்ச நாளாக நான் இதை கேள்விப்படுறேன். அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. பாப்பாவுக்கு அந்த மாடலில் தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அம்மா வந்து கறி குழம்பு வச்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி டே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.